ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இந்த பதிவில் காலபுருஷனுக்கு 1-8 அதிபதியான செவ்வாயும் காலபுருஷனுக்கு 10-11 சனியும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தால் அல்லது ஒரு வீட்டை பார்த்தால் எவ்வாறு அமைகிறது ஜாதகம், அதனுடைய பலன் என்ன சூழ்நிலையில் செயல்படுகிறது என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அந்த வகையில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து திரு மகாத்மா காந்தியடிகளை எவ்வாறு பயணிக்க வைத்தது என்பது சார்ந்த தகவலையும், அதே சமயத்தில் அடுத்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து இயேசு பிரானை எப்படி வழி நடத்தியது என்பதை சார்ந்த தகவலையும், மற்றும் ஒரு மாணவனின் தன்னுடைய காதல் திருமணத்தை அல்லது காதலை எவ்வாறு முறியடித்தது அல்லது காதலை கெடுத்தது என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அந்த வகையில் இதில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்த்தது என்பது சார்ந்த தகவல், இது எவ்வாறு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, எவ்வாறு செயல்பட்டது என்பது சார்ந்த தகவலை இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். லக்னத்தில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 2வது இடத்தில் சனி, 6வது இடத்தில் 5வது இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய், 6வது இடத்தில் குரு, 7வது இடத்தில் ராகு சுக்கிரன், 8வது இடத்தில் சந்திரன். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 கிரகம் இருக்கிறது. இது பிறந்தது என்று பார்க்கும் பொழுது 4/12/2008 பிறந்தது. அதாவது மிக மிக குறைந்த வயதுள்ள ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இது லக்னத்தில் கேது அமர்ந்தது. வினோதமான எண்ணங்களை கொண்டது அல்லது இயல்பு வாழ்க்கைக்கு மாறான எண்ணங்களை கொண்டது என்பது லக்ன கேதுவை அடையாளம் காட்டிவிடுகிறது. வினோதமான நடவடிக்கைக்கும் இயல்பு நிலைக்கு மாறான நடவடிக்கையும் தரக்கூடியது என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 8ற்கு சென்று 8க்குரியவனால் பார்க்கப்பட்டது என்பது இயல்பு வாழ்க்கைக்கு முரணான ஒரு சூழ்நிலை தந்தது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும்போது அது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது சாலச்சிறந்ததாக கருதப்பட்டாலுமே கூட இதற்கு வீடு கொடுத்தவன் தனக்கு 8இல் மறைந்து சூரியனுடைய வீட்டில் மறைந்தது பெரும் பாதகத்தையும் சங்கடங்களையும் அள்ளித்தந்தது என்பதுதான் மேலும் வருத்தப்படக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 1க்கு மேற்பட்ட கிரகங்களுடைய தொடர்பு வந்தாலே அது 1க்கு மேற்பட்ட உறவுகள் அல்லது காதலை தந்து விடுகிறது என்பது நிறைய ஜாதகத்தில் கவனித்திருக்கிறோம். இந்த அமைப்பு இந்த ஜாதகத்திலேயும் இருக்கிறது என்பது சற்று வருத்தமான ஒரு தகவல். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் இந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய பலகீனம் என்னுடைய கண்ணுக்கு தென்பட்டது. ஒரு ஜாதகத்தில் ஒன்று லக்னத்துக்கு குருவனுடைய பார்வை இருக்க வேண்டும், அல்லது லக்னாதிபதிக்கு குருவனுடைய பார்வை இருக்க வேண்டும், அல்லது சந்திரனுக்காவது குருவனுடைய பார்வை இருக்க வேண்டும், அல்லது சூரியனுக்காவது குருவனுடைய பார்வை இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நட்பு கிரகமான செவ்வாய்க்காவது குருவனுடைய பார்வை இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, குரு நின்ற வீட்டிலிருந்து 5வது வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. 5ஆம் வீட்டை எந்த கிரகமும் பார்க்கவும் இல்லை. குரு நின்ற வீட்டிலிருந்து 7வது வீட்டில் கிரகங்கள் எதுவும் இல்லை. அந்த 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு நின்ற வீட்டுக்கு 12க்கு போனார். அதற்கு அடுத்தது இதில் பார்க்கப்பட்டது சனியினுடைய பார்வையை, குருவுக்கு சனியினுடைய பார்வையை மட்டும் பெற்று கிடைத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இது அவமானப்படுவதை சீரணம் செய்து கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மையை மட்டும்தான் குரு 6க்குரியவன் என்றதால் கொடுத்திருக்கிறானே ஒழிய குரு இந்த ஜாதகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவன் அல்ல என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி
11 மாதமாகிறது. அதாவது 2025 திருமணம் நடந்துவிட்டது. இந்த திருமணம் நிற்காது என்று என்னிடம் வந்த நண்பரிடம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நண்பர் இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து, இது காதல் திருமணமா அல்லது நாம் பார்த்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய முடியுமா என்று பாருங்கள் நண்பரே என்று ஜாதகத்தை வைத்தார். அப்போது நான் சொன்னேன், செவ்வாய் திசை முடிந்து இப்போ ராகு திசையில் சந்திரபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராகு என்பது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவன். சுக்கிரன் என்பவன் லக்னத்துக்கு 4-11க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான். இவர்கள் இருவரும் தான் லக்னத்தை பார்க்கிறார்கள். அநேகமாக திருமணம் ஆகியிருக்கலாம். அப்படி ஆகவில்லை என்றால் இன்னும் ஓரிரு மாதங்கள் திருமணம் நடந்துவிடும் என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், திருமணம் நடந்து கிட்டத்தட்ட இன்று 3 மாதம் ஆகிறது. இந்த திருமணம் நிற்குமா நிற்காதா என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், இந்த திருமணத்தில் வழக்கு விசாரணை காவல் நிலையம் என்று சென்று வந்தீர்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. ஏன் என்று கேட்டார், இந்த 4ஆம் இடத்தில் இருக்கிற ராகு சுக்கிரனை இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனை செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கவில்லை என்றாலுமே கூட இந்த ராகு சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து கொஞ்சம் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வல்லமை பெற்றது. அதே சமயத்தில் இந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக சந்திரனையும் சனியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்த்து சந்திரனையை செவ்வாயும் சனியும் பார்த்துவிட்டது. அதே சமயத்தில் செவ்வாயும் சனியும் 11ஆம் இடத்தையும் பார்த்துவிட்டது. காதலை கொடுத்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் பிரச்சனையை தரக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் லக்னாதிபதி பார்க்கிறான். ஆக லக்னாதிபதி 7க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது இவர் ஒருவருக்கொருவர் சனியும் சந்திரனும் தான். ஆனால் இவர்கள் நேரடியாக ஒருவருக்கொருவர் பார்க்கிறார்கள். ஆக அவமானங்களோடு கடந்த சங்கடங்களையும் சந்திப்பது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் இருந்து ராகு சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து ராகு சந்திரனுக்கு 12இல் இருப்பதால் இவர் வேற்று இனத்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாரா என்று கேட்டேன். ஆம் என்று சொன்னார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் கேது, 2இல் சனி, லக்னத்துக்கு 5இல் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், 6வது இடத்தில் குரு, 7வது இடத்தில் ராகு சுக்கிரன், 8வது இடத்தில் சந்திரன், இந்த அமைப்போடு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது என்பதையும் பார்த்து விடுவோம். லக்னம் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஆக 7ஆம் இடத்துக்காரனுடைய லக்ன புள்ளி 7ஆம் இடத்துக்காரனுடைய நட்சத்திர சார புள்ளியை பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் சூரியன் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.54 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.57 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 19.55 பாகை பெற்றிருக்கிறது. புதன் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.53 பாகை பெற்றிருக்கிறது. குரு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.56 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 2.09 பாகை பெற்றிருக்கிறது. சனியும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 27.6 பாகை பெற்றிருக்கிறது. ராகு திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.25 பாகை பெற்றிருக்கிறது. கேது ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.25 பாகை பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் சற்று வினோதமான அமைப்பு என்பது என்னுடைய அடியனின் தாழ்மையான கருத்து. ஏனென்று கேட்டால் இங்கு பாருங்கள் என்பவர்களே, சூரியன் கேட்டை நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறது, செவ்வாயும் கேட்டை நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறது, புதனும் கேட்டை நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறது, கேதுவும் கேட்டை நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறது. இந்த கேது இந்த புதன் கேது என்பது இந்த லக்னத்திற்கு பகையான கிரகம். சூரியன் என்பவன் லக்னத்துக்கு சரலக்கணத்துக்கு 2க்குரிய பலமான மாரகாதிபதி. அதற்கு அடுத்து செவ்வாய் லக்னத்துக்கு 5-9க்குரிய மிகப்பெரிய யோகாதிபதி. அவன் லக்னத்துக்கு விரையாதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தை பெற்று அலங்கோலத்துக்கு ஆளானது. அடுத்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் குருவும், சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும், சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியும் அமர்ந்து மேலும் இந்த ஜாதகத்தை பலகீனப்படுத்தியது. ஏனென்று கேட்டால் இந்த ஜாதகத்துக்கு புதனுக்கு அடுத்தது பலமான அவமானங்களையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பாறை வள்ளல் போல் வழங்குவதில்
இவருக்கு ஈடு இணையில்லை என்பதை சூரியன் மட்டுமே தக்க வைத்து கொண்டு அந்த அவமானத்தையும் சங்கடங்களையும் தருவார். ஏனென்று கேட்டால் இந்த சனியோடு சேர்ந்த செவ்வாய் தான் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறது. அந்த சனியும் லக்கணத்துக்கு 10வது இடத்தை 11ஆம் இடத்தை பார்க்கிறது. ஆக 11ஆம் இடம் என்பது கௌரவம், மரியாதை, செல்வாக்கு, அபிலாஷைகள் இவை அனைத்தையும் சர்வ நாசம் செய்யக்கூடிய தகுதியுள்ள ஜாதக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் எதிர்காலத்தில் ஏன் இந்த ஜோதிடருக்கு நல்ல ஜாதகமே கிடைக்கவில்லையா என்பது சார்ந்த தகவலையும் அல்லது கருத்துக்களையும் முன்வைக்க நேரிடலாம். இங்கு மற்றவர்களை சரியில்லை என்று விமர்சனம் செய்வதோ அல்லது புகழ்வதோ அல்லது இகழ்வதோ இதில் எந்தவித ஏற்ற இறக்கம் கிடையாது. நான் ஒரு ஜோதிடன், காலக்கணிதன். என்னுடைய அனுபவத்தில் தெரிந்த தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த தகவல் மூலம் என்ன பிரயோஜனம் நமக்கு என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் பார்த்தவுடன் இந்த ஜாதகம் சற்று முன்னுக்கு பின் முரணான வினோத வாழ்க்கையை தொடப்போகிறது என்று உணர முடியும். அப்படி உங்களால் உணர முடியுமானால் அதை வாடிக்கையாளர்கள் சொல்லும் பொழுது, வாடிக்கையாளர்கள் அதை முன்கூட்டியே தெரிந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கினுடைய அளவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும். ஒரு நிகழ்வு என்று பார்க்கும் பொழுது, அந்த நிகழ்வு நடக்கும்போது, இந்த நிகழ்வு ஏற்கனவே நடக்கும் என்று தெரியும் பொழுது, அந்த நிகழ்வுக்கு பிறகு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் துல்லியமாக அடையாளம் கண்டுவிட முடியும் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒவ்வொரு வினோத தன்மையை காட்டுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அந்த சனி செவ்வாய் தரக்கூடிய அவமானத்துக்கு நிகரான ஒரு அவமானத்தையும், அதே சமயத்தில் அவர்களுடைய ஆளுமை தன்மைக்கு நிகரான ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட யுக்தியையும் இன்னொரு கிரகங்கள் தர முடிவதில்லை என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. என்னுடைய அனுபவத்தில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் இதுவும் ஒரு சனி செவ்வாயினுடைய தொடர்பு கொண்டது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே,